அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம சிறப்பு காணொலியாக நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னை பற்றி நம்ம ஏன் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பதிவு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது முக்கோண வடிவம். முக்கோணம்ங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். இது ஒரு முக்கோணம், இப்படி ஒரு முக்கோணம், இப்படி ஒரு முக்கோணம், எப்படி வேணாலும் முக்கோணம் இருக்கலாம். இந்த முக்கோணத்தை நம்ம ஒரு பொருளாதாரம் படித்தவர்களுக்கு ஒரு சின்ன இது தெரியும். தேவை அளிப்பு விதி அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அதிலிருந்து சில விஷயத்தை நம்ம இதில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு காணொலியாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சப்ளை டிமாண்ட் லா அப்படின்ட்டுருக்கு. அதிலிருந்து சின்ன சின்ன குறிப்புகளை நம்ம இதில் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏற்றம் இறக்கம், இதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது பார்த்திங்கன்னா சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. இந்த சப்ளை டிமாண்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்கு உற்பத்தி அதிகமானால், ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, அந்த பொருளுக்கு உண்டான டிமாண்ட் குறைவாக இருந்ததுன்னா அதோட ப்ரைஸ் குறைவாக இருக்கும். அதற்கு மிக முக்கிய எடுத்துக்காட்டாக அமைவது பார்த்திங்கன்னா நம்ம சீன நாட்டை சொல்லலாம். அவங்களோடது என்னென்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயரிய உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம், அதிக உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம். அவங்களால ஒரு ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் அவங்கள உற்பத்தி பண்ண சொன்னீங்கன்னா அவங்களால குறைவாக பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் மாஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மாஸ் காட்டுற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ப்ரொடக்ஷன் அதிகம், டிமாண்ட் குறைவாக இருக்கிறனால அவங்களால ப்ரைஸ் குறைவாக இருக்கும். அப்போ அதனால தான் சீன பொருட்களோட விலை மிக குறைவாக இருக்க காரணம் அவங்களுடைய மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுவே நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் குறைவாக இருந்து டிமாண்ட் நம்மளுக்கு அதிகமானால் அப்போது அந்த பொருளுக்குண்டான விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு லாஜிக். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தேவை மற்றும் அளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளடக்கிறோம். அதாவது தேவைனா டிமாண்ட், அளிப்பு அப்படின்னா சப்ளை. அப்போ இதற்குண்டான முரண்பாடு, இவர்களுக்கு இருவருக்கு எப்படி முரண்பாடு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் விலை ஏற்றம், ப்ரைஸ் ஏற்றம் அல்லது இறக்கம் இருக்கும் அப்படிங்கிறது லாஜிக். ஆனால் இதில் சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் மாறுபடும். இதை ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, ஒரு ஏலத்துக்கு கொண்டு போனீங்கன்னா, ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 20 பேர் இருக்காங்க அந்த ஏலத்தை எடுக்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏலத்துக்கு அடிப்படை விதியாக ஒரு பேஸ் ரேட்டு அப்படின்னு ஒன்று செட் பண்ணுவாங்க. பேஸ் ரேட், அடிப்படை விலை அப்படின்னு செட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு கோயில் இடத்தையோ இல்லை ஏதேனும் ஒரு பைக் ஸ்டாண்டோ இல்லைனா கார் ஸ்டாண்டோ பார்க்கிங் நீங்கள் எடுக்க, சரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு பைக் பார்க்கிங் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, அந்த பார்க்கிங்கோட அடிப்படை விலை 10,000ன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டுட்டு ஒரு 20 பேர் நம்மளுக்கு 20 பர்சன்ஸ் நம்மளுக்கு உள்ள ஏலத்தில் கலந்துக்கிறாங்கன்னா, 20 பேர் கலந்துக்கும் போது பார்த்திங்கன்னா இது 10,000ன்னா 11,000ன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, 12,000ன்னு சொல்லுவாங்க, 15,000ன்னு சொல்லுவாங்க, 20,000ன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சீரான இடைவெளியில் இது பார்த்திங்கன்னா அதிக நபர்கள் இருக்கும்போது, அப்போது ஒரு 50,000 அப்படின்னு வரும்போது ஒருத்தர் கலந்துக்குவார். அப்போது 75,
1,00,000 அப்படின்னு வரும்போது பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா 2% தான் 1 அதாவது ஒருவருக்கு எதிராக இருக்கும். அவங்க ஈகோ கிளாஸ் இருக்கிறவங்களா இருந்துட்டாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1,00,000 ரூபாய் சொன்னாங்கன்னா அடுத்தவர் 2,00,000 பார், அடுத்தவர் 5,00,000 பார், அடுத்தவர் 10,00,000 பார். அப்போது இந்த இடைவெளி அதிகரிக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்யூம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒருத்தருக்கு ஈகோவோட அவங்க ஈகோ நானே எடுத்தாகணும், எதிராளியே பேசவே விடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல விலை அப்படியே மல்டிப்பிள் ஆகும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவை, அவருக்கு தேவை, அந்த பொருள் அவருக்கு தேவை, ஆனால் அந்த தேவை நிறைய பேர்த்துக்கு கிடையாது, அவருக்கு மட்டும் தேவை. அப்போ அதனாலையும் விலையேற்றம் அடையும். இதுவும் ஒரு லாஜிக். நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கிறது வந்துட்டு அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் விலையேற்றம் அப்படின்னு அல்ல. நம்மளுக்கு அந்த பொருள் நம்மளுக்கு மட்டும் தேவை, மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் விலையேற்றம் அடையும். அப்போது இதில் வேல்யூம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை விளக்கம் நம்ம சொல்கிறோம். அப்போது ப்ரைஸ் வந்துட்டு ஏதேனும் ஒரு வகையில் உயர்ந்தால் அப்போ அந்த பொருளுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறதை நாம் மறைமுகமாக இன்டைரக்டாக எடுத்துக்கொள்ளலாம். அதுதான். அப்போ இது பேஸ்டு நம்மளுக்கு என்னென்னா, ஒரு பொருளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்டைரக்டாக அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம், அப்போ அதுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ப்ரைஸ் டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கு சப்ளை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் ஒரு ஃபஸ்ட் இதோட இது. அடுத்த ஒரு விஷயம் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, பிஇபின்னு சொல்லுவாங்க. இது வந்து சமநிலை புள்ளி, அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா சமநிலை புள்ளி அப்படின்னு அர்த்தம். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன், இதை நீங்கள் அப்படி எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது என்னுடைய வருமானம் 10,000 ரூபாய் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டான், அதாவது வருமானம்னா இன்கம். அப்போது நான் வந்து ஒரு 8,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் செலவு செய்கிறேன் அப்படின்னா எனக்கு 2,000 ரூபாய் சேமிப்பு இருக்கும். இதுவே எனக்கு 10,000 ரூபாய் இன்கம், அதாவது வருமானம், நான் வந்து ஒரு 12,000 ரூபாய் நான் எக்ஸ்பென்ஸ் செய்கிறேன் அப்படின்னா நான் 2,000 ரூபாய் கடன் வாங்க வேண்டும். இதே எனக்கு 10,000 ரூபாய் வருமானம், நான் 10,000 ரூபாய்க்கு செலவு செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து கடனும் வாங்க வேண்டாம், சேமிப்பும் இல்லை. அப்போது அந்த இடம், அப்போது நான் 10,000 ரூபாய்க்கு மேலே நான் செலவு செஞ்சால் கடன் வாங்கணும், 10,000 ரூபாய்க்கு கீழே செலவு செஞ்சால் சேமிப்பாக மாறும். 10,000 ரூபாய்க்கு நிகராக நான் 10,000 ரூபாய் செலவு செஞ்சால் எனக்கு கடனும் அல்ல சேமிப்பும் அல்ல. இதற்கு பெயர் வந்து 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 0 பாயிண்ட் அப்படிங்கிறது சமநிலை புள்ளி அப்படிங்கிறது இது அர்த்தம். இது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு இதுதான் அர்த்தம். இப்போது ஒரு பொருளோட விலை லோ ஹை அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது ஒரு பொருளோட ஹை, பொருளோட லோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பொருளோட லோ அப்படின்னு சொல்லும்போது, விலையை லோன்னு சொல்லும்போது, அப்போ அதோட அர்த்தம் அதுதான் குறைந்தபட்ச மதிப்பு, அதாவது விலைன்னு அர்த்தம். அப்போது லோ ப்ரைஸ், இது வந்து ஹை ப்ரைஸ்னால் இருக்கிறதுலேயே அதிகமான விலை அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு பொருள் ஹையிலிருந்து விலை லோவை நோக்கி வரும், இன்னொன்று வந்து லோவிலிருந்து ஹையை நோக்கி பயணம் செய்யும். இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பொருள் சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் என்ன பண்ணுன்னா ஹையிலிருந்து லோவை நோக்கி பயணம் செய்யும் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா அப்போ அந்த பொருள் லோ ப்ரைஸில் இருந்து ஹையை நோக்கி பயணம் நடைபெறும் அப்படின்னு அர்த்தம். அப்போது விலை ஏற்றம் அடைகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ விலை ஏற்றம் அப்படிங்கிறது லோ பேஸ்டு நம்ம எடுக்கிறோம். இது என்ன பண்ணுது நம்மளுக்கு, லோ டு ஹையை நோக்கி பயணம் அப்படின்னு அர்த்தம். இதுவே ஒரு பொருள் ஹையிலிருந்து லோவை நோக்கி வருகிறது, அப்போ இது லோ, இது ஹை. அப்போ இது எதனால, சப்ளைனால், இது எதனால, டிமாண்டினால்.
அப்போது இந்த இருவரும் இணையும் புள்ளி தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னன்னா சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த புள்ளி, இந்த இணைப்பு ஏற்பட புள்ளிக்கு மேலே ப்ரைஸ் நம்மளுக்கு உயர்ந்தால் அதற்கு டிமாண்ட் அதிகரிக்க அர்த்தம், சப்ளை குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இதே இந்த புள்ளிக்கு கீழே விலை குறைகிறது அப்படின்னா அந்த பொருளுக்கு டிமாண்ட் குறைவு, சப்ளை அதிகம்னு அர்த்தம். அப்போ அந்த இணைந்ததற்கு அப்புறம் தான் ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் நிகழ்வதற்கு காரணம் இதுதான். அப்போ சப்ளையும் டிமாண்டும் இணைந்து அதற்கப்புறம் விலையேற்றம் அடைந்தால் அது நல்ல ஒரு ஏற்றமாகவும் அதன் பின் இறங்கினால் நல்ல ஒரு இறக்கமாகவும் சந்திக்க நேரிடுகிறது. இதனால தான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸோட லோவை தான், லோ டு லோவை தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹை டு ஹையை தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பொருளோட ரேட் உயர்ந்து கொண்டே போகிறது அப்படின்னா லோ டு லோ கனெக்ட் பண்ணுவாங்க, ஹை டு ஹை இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரெண்டும் இணையிற இடம் தான் நம்மளுக்கு முக்கோணம் போல் அமைகிறது. அதனால தான் இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பேட்டர்னில் இந்த இருவரும் இணையும் இடத்துல டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை அப்படின்னு அர்த்தம். அப்போ அதற்கப்புறம் விலை உயர்வு, விலை வீழ்ச்சிங்கிறது பெரிதாக இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்மளுக்கு அமைகிறது. இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நம்ம அந்த ஒரு இமேஜ் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன்ஸில் இந்த அமையறதுக்கு காரணம் இந்த சப்ளை, இந்த டிமாண்ட் அந்த இன்க்ரீஸ் ஆகுறது. இதன் மூலயமா நீங்கள் இதை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே உள்ளே கொண்டு போய்க்கலாம். இதை கொஞ்சம் நீங்கள் நேர்த்தியாக நீங்கள் பழகினீங்க அப்படின்னு ஆய்வு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் உள்ளடக்கமாக தெரியும். இதில் ஏதேனும் நம்ம தவறு இருந்தால் அதை நீங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சுட்டி காட்டுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.